சென்னையை அடுத்த பல்லாவரம் சந்தையில் நடத்தப்பட்ட உணவு பாதுகாப்புத்துறை சோதனையில் மூட்டை மூட்டையாக காலாவதியான தின்பண்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவித்ரகுமார். வணக்கம் பவித்ரகுமார், எவ்வளவு தின்பண்டங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன? இதனை விற்பனை செய்தவர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். நிச்சயமாக, அதாவது இந்த சென்னை பல்லாவரம் பகுதியில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே செயல்படும் முக்கிய சந்தையில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சந்தையில் 2000க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இங்கு சென்னை, திருவள்ளூர், திண்டிவனம், காஞ்சிபுரம் போன்ற பல்வேறு பகுதியிலிருந்து பொருட்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. சோதனைக்காக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரமேஷ் பாபு தலைமையில் 10 அதிகாரிகள் பங்கேற்றனர். அப்பொழுது ஆவடி பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவரின் கடையில் விற்பனைக்காக வைக்கப்பட்ட பிஸ்கெட், சாக்லேட், சேமியா, நூடுல்ஸ் போன்ற பொருட்களில் தயாரிப்பு தேதி மற்றும் அதோடைய காலாவதி தவறானதாக இருந்தது. மேலும் பேக்கிங் செய்யப்பட்ட அரிசிகள் எந்த நிறுவனத்தின் பெயர், உணவு அங்கீகாரம் இல்லாமல் கெட்டு போயிருந்தது. அதனால் அதிகாரிகள் ஐயப்பன் கடையை சோதனை செய்தனர். பின்னர் பிஸ்கெட், சாக்லேட், சேமியா, அரிசி உள்ளிட்ட 500 கிலோ பொருட்களுக்கு பறிமுதல் செய்தனர். அவற்றை பல்லாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த பொருட்கள் அவர்கள் யாரிடமிருந்து வாங்கினார்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெறும் என்றும் எதிர்காலத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவித்ரகுமார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.